இயேசு கிறிஸ்து மிக பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்ம கேட்க இருக்கிற இறை செய்தி, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. கிறிஸ்து பிரியமுள்ளவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது முதலாக தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொன்ன முதல் வசனம் என்னன்னா, மார்க் நற்செய்தி 1:15 சொல்லும், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதை நம்பணும்? நம்ம நற்செய்தியை நம்பணும். நற்செய்தி நம்புறப்ப என்ன செய்யணும்? மனம் மாறி இருக்கணும். யார் மனம் மாறணும்? கேட்கல. யார் மனம் மாறணும்? கேட்கல. யார் மனம் மாறணும்? நான் மனம் மாறணும். சரிங்களா? இந்த ஊரில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இப்படி நினச்சா போதும், நான் மனம் மாறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற 6 பேரும் நான் தான் மனம் மாறணும்னு சொல்லி 6 பேரும் மனம் மாறுறாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கேட்கல. அந்த அன்பியம் எப்படி இருக்கும்? அந்த அன்பியத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் அப்படி மனம் மாறுறாங்கன்னா அந்த அன்பியம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கேட்கல. அப்போ அந்த ஊர் எப்படி இருக்கும்? அப்போ இந்த ஊர் கெட்டு போயிருக்கிறதுக்கு யார் காரணம்? கேட்கல. யார் காரணம்? தெரிஞ்சா சரி. நான் சரியில்லாதனால என் குடும்பம் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லாதனால என் அன்பியம் சரியில்லை, என் அன்பியம் சரியில்லாதனால என் பங்கு சரியில்லை. எங்கே மனமாற்றம் ஆரம்பிக்கணும்? எங்கே மனமாற்றம் ஆரம்பிக்கணும்? கேட்கல. சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? போய் சாப்பிட்டுக்கலாம். சட்டியில் சோறுலாம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அது எங்கே பறந்து போகாது. சத்தமாக சொல்லுங்கள். யார் மனம் மாறணும்? நாம் தான் மனம் மாறணும். அப்போ தான் இறையாட்சி நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அது மட்டும் இல்லை, லூக்கா நற்செய்தி 4:43 நிறைய பேர் வந்திருக்கிறோம், கையில் என்ன கொண்டு வரல? ஒரு கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு போகிறப்ப கையில் சும்மா வருகையோடு போயிடுவீங்களா? தேவையானதை எடுத்துகிட்டு போகிறவங்கள. அதுவும் வேண்டப்பட்ட கல்யாணம், சீர்வரிசை, தாம்பளை தட்டு தலையில். கோயிலுக்கு வரப்போ என்ன கொண்டு வரல? பைபிள் கொண்டு வரல. சரிங்களா? என்னான்னு தான் தெரியல. அது நற்செய்தி பெருவிழா 3 நாள் என்ன செய்யுது? நற்செய்தி பெருவிழா அறிவிக்கப்படுது, நற்செய்தி அறிவிக்கப்படுது, பைபிளை காணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ லூக்கா நற்செய்தி 4:43 ஆண்டவர் சொல்வார், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சி பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இயேசுவுக்கு நல்லா தெரியும் என்னுடைய அப்பா எதுக்காக என்ன இந்த பூமியில் அனுப்புனார்னா, நற்செய்தியை ஒவ்வொரு இடங்களுக்கும் சரி என்ன செய்யணும்? அறிவிக்கணும். எதை அறிவிக்கணும்? நற்செய்தி அறிவிக்கணும். வேற எதுவும் கிடையாது. நான் நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அதற்காகத்தான் நான் பல ஊர்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் மத்தேயு நற்செய்தி 6:33 ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு இப்படியாக சொல்லிக் கொடுக்கும், அனைத்திற்கு மேலாக ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது நீங்கள் நினைக்கிற, கேட்கிற, ஜெபிக்கிற அனைத்தும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நான் எதை தேடணும்? ஆண்டவரையும் அவரது இறையாட்சியையும் நான் என்ன செய்யணும்? தேடணும். வேற எதையும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு வந்து கையை விரித்து பிச்சை எடுக்கக்கூடாது. இதே பொழப்பாக போச்சு. சரிங்களா? சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. வயசு கூட 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 என்ன செய்யுது? முக்காடு போட்டு முந்தாணி வந்துடுது. சரிங்களா? பிச்சை எடுக்கிறது முதல்ல கையில் எடுத்து இப்போ என்ன செய்யுது? முந்தாணியில் பெருசாக எடுப்போம், எடுக்கிறோம், பெருசாக எடுத்துரும் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்படிலாம் இல்லை. சரிங்களா? முதல்ல எதை தேடணும்? ஆண்டவரையும் அவருடைய இறையாட்சியும் தேடணும். மற்றது எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஆண்டவரையும் அவருடைய இறையாட்சியும் தேடணும், ஆண்டவருக்குரிய காரியத்தை தேடணும், ஆண்டவர் விரும்புறதை செய்யணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் செஞ்சால் போதும் வாழ்க்கையில். மீதி எல்லாம் இந்த உலகத்தின் தேவைகள்,
எனக்கு தேவைகள், சாப்பிட்ற சாப்பாடு, உடுக்க உடை, தங்க இருப்பிடம், சரிங்களா, இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான செல்வங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு தேடி வந்து கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ முதல்ல இறையாட்சி, ஆண்டவருடைய ஆட்சி எனக்குள்ளே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருடைய ஆட்சி? ஆண்டவருடைய ஆட்சி எனக்குள்ளே இருக்குதா? சரிங்களா, எனக்குள்ள ஆண்டவருடைய ஆட்சி இருக்குதா? அதைத்தான் நீங்கள் கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சது மட்டுமல்ல, அப்போ மட்டுமல்ல, இறந்து 40 நாள் தான் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய போதும் அவர் அறிவித்தது இறையாட்சியை பற்றி. பிரைஸ் தி லார்ட். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு இருந்தால், இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தவர் தன்னுடைய சீடர்கள்ட்ட எதை பற்றி தான் பேசினார்? இறையாட்சியை பற்றி தான் பேசினார். ஆண்டவருடைய ஆட்சி, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய செயல்கள், அதைத்தான் சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார். இதுதான் இருக்கணும், வேறு எதுவும் முக்கியம் இல்லை. மற்றதெல்லாம் நான் சேர்த்து கொடுப்பேன். முதல்ல இதை தேடு, இதை நாடு, இதன்படி ஓடு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ஊரில் எல்லா பிள்ளைகளும் என்ன எதை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு? லவ். சரிங்களா, அந்த வார்த்தையை கேட்டால் சரிங்களா, வெக்கமும் கூச்சமும் மகிழ்ச்சியும், சரிங்களா, பிள்ளைகளுக்கும் எல்லாம் லவ்வுன்னு, சரிங்களா. அது உண்மையான அன்பு கிடையாது. இந்த ஊரில் நிறைய பேர் லவ் பண்ணிக்கிட்டு இழுத்துட்டு ஓடலாமா, இன்றைக்கி ஓடலாமா, நாளைக்கு ஓடலாமா, நாளானைக்கு ஓடலாமா, அது உண்மையான லவ் கிடையாது. சரிங்களா, அதனால வஞ்சிக்கப்படுறீங்க. இந்த ஊரில் இருக்கவங்க அநேக வாலிப பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுறீங்க. சரிங்களா, ஏமாந்து போகிறீங்க. அது லவ் கிடையாது. ஆண்டு விட்டவர்கள் வருகிற அன்பு கிடையாது. அது உலகப்புறமானது, சாத்தானுக்குரிய ஒரு விதமான அன்பு. அந்த அன்புல மயங்கி இவங்க வாழ்க்கையை இழந்து போகிறீங்க. இந்த ஊரில் அந்த ஒரு செயல் அதிகமாக இருக்குது. அதனால் லவ்னு அலையாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு எது தேவை என்பது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 5ஆவதுலேருந்து லவ் பண்ணுறேன், 6ஆவதுலேருந்து லவ் பண்ணுறேன், 7ஆவதுலேருந்து லவ் பண்ணுறேன்னு பின்னாடி அலையாத, மாட்டிக்காத, உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. அப்புறமா கண்ணீர் விட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சாகிற வரைக்கும் அழுது சாகாது. கேட்டுச்சா உங்களுக்கு? வாலிப பிள்ளைகளுக்கு கேட்டுச்சா? ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு கேட்டுச்சா? அதனால் எவனா ஐ லவ் யூ சொன்னா ஐ டு லவ் யூடா போடா அப்படி அனுப்பிடு. சரிங்களா, பின்னாடியே போகாத. சரிங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாத, வாழ்க்கையை அழிச்சு போகாத. ஆண்டவர் எது சொல்கிறாரோ அதுதான் கரெக்டாக இருக்கும். கடவுள்கிட்டருந்து வருகிற அன்பு வேற, அது மாறாதது. மனிதர்கிட்டருந்து வர்ற அன்பு மாறக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். இப்போ உலகப்புறமான அன்பு, இந்த ஊரில் இருக்கப்ப ஒரு பையனை பிடிக்கும், ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒரு பையனை பிடிக்கும், காலேஜ் போனால் இன்னொரு பையனை பிடிக்கும், வேலைக்கு போகிற இடத்துல இன்னொரு பையனை பிடிக்கும். இப்போ இதெல்லாம் அன்பா? அதில் தான் மயமாந்து போகக்கூடாது. சரிங்களா, அதனால அன்பு, உலகப்புறமான அன்பு நிலைக்காது, மாட்டிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, திருத்தூதர்கள் பணிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பவுலுடைய வழியாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். நாம் பல வேதனைகள் வழியாக இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆட்சி, ஆண்டவருடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு நம்ம உட்படணும், நம்மளை கையளிக்கணும். ஆண்டவர் விருப்பப்படி நம்மளை ஆட்சி செய்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்னா சில கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வரத்தான் செய்யும். பிரைஸ் தி லார்ட். நான் நினச்ச முன்னாடி வாழ முடியாது, அவர் நினச்சபடி தான் வாழணும். கேட்குதா? அதான் இறையாட்சிக்கு உட்படுறது. இறையாட்சியில் நான் விரும்புறதில்ல, அவர் விரும்புறது. பிரைஸ் தி லார்ட். யார் விரும்புறது? இயேசு என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நான் செய்யணும். நான் விரும்புகிறத செய்கிறதுக்காக இறையாட்சி கிடையாது. கேட்டுச்சா? கேட்கலையா? கேட்கலையா? தெளிவாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். பவுலுடையார் சொல்வார், திருத்தூதர் பணிகள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் எபேசு வந்தார். வந்தது 8ஆம் வசனத்தில் சொல்வார், 3 மாதங்கள் அவர்களோடு தங்கி இறையாட்சியை பற்றி அவர்களுக்கு கற்பித்து வந்தார். எத்தனை மாதங்கள்? 3 மாதம் அந்த எபேசு ஊரில் மக்களோட தங்கி இறையாட்சி, ஆண்டவருடைய ஆட்சி என்பது என்ன, நீ எப்படி அதுக்கு உட்படுறது, எப்படி மனமாற்றம் அடைகிறது, அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ரோமையர்
இல்லை, திருத்தூதர் பணிகள் 28ஆம் அதிகாரம் 16 வசனமும் 31 வசனத்தை படிக்கிற போது அவர் ரோமைக்கு வந்து 2 வருஷம் அங்கே அவர் தங்கி வாடகைக்கு வீடு எடுத்து இறையாட்சியை பற்றி அவர்களோடு பறைசாற்றி வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இயேசு வந்தது எதுக்காக? இறையாட்சி பற்றி அறிவிப்பதற்காக. தான் சீடர்களை 2 பேர் ஆகும் அவர் உயிர்த்தெழுந்த முன்னாடி பல்வேறு நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் கண்டங்களுக்கு அனுப்பினதுக்காக, இறையாட்சியை பற்றி அறிவிப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ பாருங்கள் இறையாட்சி எவ்வளவு முக்கியம். அந்த இறையாட்சியை பற்றி என்ன நம்ம பார்ப்போம். ஆனால் இறுதி நாட்கள் என்னது? எது இறுதி நாட்கள்? இறுதி நாட்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எது உங்களுக்கு இறுதி நாள்னு தெரியுமா? இப்போ நம்ம கோயிலெல்லாம் சேர்ந்துருக்குறோம். திடீர்னு இந்த கோயில் இடிச்சு முடிஞ்சுன்னா என்னது? இன்றைக்கி தான் இறுதி நாள் முடிஞ்சது. சரிங்களா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், சில வாலிப பிள்ளைகளாம் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓடி போய் 4 குழந்தைய பெற்று அடிபட்டு மிதிபட்டு வயசாகி பல்லு போய் சாகணும். இல்லை, இறுதி நாள் எப்போ வரும்னு தெரியாது. இறுதி நாள் எப்போ வேணாலும் வரலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நடந்து போகிறப்ப வரலாம், பைக்கில் வரலாம், படுத்து தூங்குறப்ப வரலாம். சரிங்களா? எங்கே வேணாலும் வரலாம். அதான் இறுதி நாள், ஆண்டவரை சந்திக்கிற நாள். அந்த நாள் வரும். அதுதான் இறுதி நாட்களில், அதாவது இந்த நாட்கள் இறுதி நாட்களாக நீங்கள் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த இறுதி நாட்களில் மனிதர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அதைத்தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்கள் நம்மளுக்கு சொல்லப்படும். இறுதி நாட்கள் எப்படி இருக்கிறாங்க? தன்னலம் நாடுவோர், சுயநலமாக இருப்பாங்க. நான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு குடும்பங்கள் கூட பாருங்க, செல்ஃபிஷாக யோசிப்பாங்க. எனக்கு என்னம்மா செஞ்ச, அவனுக்கு எனக்கு என்ன செஞ்ச, எனக்கு பிடிச்ச குழம்பு வச்சியா, எனக்கு பிடிச்ச காய் வச்சியா, எனக்கு பிடிச்சது செஞ்சியா. செல்ஃபிஷ். இந்த ஃபோன் வேறு வந்துருச்சு, ஸ்மார்ட் ஃபோனு. எப்போ பார்த்தாலும் செல்ஃபி. என்ன ஃபோட்டோ எடு, ஸ்டேட்டஸில் என்னையாக தான் வச்சுப்பேன் எப்போ பார்த்தாலும். சரிங்களா? தன்னலம் நாடுவோர், எதுனாலும் சரி. பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ, பல்லு விளக்குன முன்னாடி ஒரு ஃபோட்டோ. சரிங்களா? எந்திரிச்சோன்னு சொல்லு ஊற்றுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. சரிங்களா? எல்லாம் செல்ஃபி. தன்னலம். நான் தான். இங்கே இருக்க குடும்பங்கள் பாரு, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். கேட்டால் ஒரு கிறிஸ்தவன் வெக்கமாக இருக்கணும். சரிங்களா? தன்னலம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தன்னலம் வரக்கூடாது. பண ஆசை உடையோர், பணம்னா பணமோ என்ன இருக்கா, வாயை திறக்கும் இல்லையா? இப்போ பணம் கொடுக்குறான்னா இங்கே கோயிலில் உட்காந்துருப்போமா? அங்கே யாரோ வண்டியில் வந்திருக்காங்க, லாரியில் கட்டுக்கட்டாக கொடுக்குறாங்க, ஒரு ஆளுக்கு 5 லட்சம் அங்கே உட்காந்துருப்பீங்களா? சரிங்களா? மியூசிக் போடுறவர் கூட அங்கே போய் நிற்பார், ஆளாக அடித்து பிடிச்சி. ஏன்? பணம். சரிங்களா? இல்லை, பொதுவாக சொல்கிறேன், அவர் நல்லவர். சரிங்களா? பணம் 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 பணம், இன்றைக்கி எல்லாம் பணம் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லை, வீம்புடையார். நானும் உப்பு போட்டு திங்கிறேன். எதுக்கு உப்பு போட்டு திங்கிறேன் எனக்கும் தெரியல. எதுக்குள்ள வீம்பு வரணும், எதில் வீம்பு வரக்கூடாது கிடையாது. அவளோட நான் பேச மாட்டேன், செத்தாலும் மூச்சல் முழிக்காது. ஆமாம், நீ செத்து முட்டை கணக்கு வச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அது வந்து உனக்கு முடிச்சுட்டு போகுது. உயிரோடு இருக்கப்போ உன் முகத்தை பார்க்க முடியல, செத்த முன்னாடி யார் பார்ப்பா? சரிங்களா? வீம்பு. எதுக்கு வீம்பு? நற்செய்தியில் யாருக்கா வீம்பா இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னதை கடைப்பிடிக்கிறதுல வீம்பா இருக்கிறீங்களா? ரோசமாக இருக்கிறீங்களா? அதில் காணாம். உலகப்புறமாக வீம்பு. அவளோட பேச மாட்டேன், இவனோட பேச மாட்டேன், சொத்துக்கு சண்டை. கூட பிறந்துங்க அடிச்சுக்கிறதுக்கு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சத்துக்கு அடிக்கிறதுக்கு வேற, கூட பிறந்ததுக்கு ஐயோ அப்பா. சில குடும்பங்களில் அந்த சொத்தை பிரிக்கக்கூடாது, வாங்கிறதுக்கு வக்கு இல்லை. இப்போ இருக்கிறதெல்லாம் வாங்க மாட்டேங்குது. அப்பன் ஆத்தா தாத்தையும் சம்பாரிச்சதை பிரிச்சுக்கிறதுல அடிச்சுக்கிட்டு புட்டிச்சுக்கிட்டு, ஐயோ எனக்கு உனக்கு, இதெல்லாம் பொழப்பா? சரிங்களா? எதுக்கு பாருங்க, அதுல எல்லாம் வீம்பு. செருக்குடையோர். சரிங்களா? பெருமை. நான் என் குடும்பம் என் ஊர், நான் என்ன வச்சிருக்கேன் பார்த்தியா, அதில் என்ன பெருமைன்னு தெரியல. எருமைக்கு என்ன பெருமை? எதில் பெருமை? இதெல்லாம் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அது மட்டும் இல்லை, பழித்துரைப்போர். இப்போல்லாம் எல்லாம்
டீச்சரை ஸ்டூடெண்ட் பார்க்கணும், டீச்சரை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, படம் வரைகிறது, சரிங்களா, மார்க் போடுறது, சரிங்களா, எல்லாம் எல்லாம் அது மட்டும் இல்லை, எல்லாரையும் பழிச்சு உரைக்கிறது, யார் எது சொன்னாலும் கிண்டல் கேலி பண்ணுறது. பிரைஸ் தி லார்ட். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் நம்ம ஊரில் இருக்காங்களா? எங்கள் ஊரில் இல்லைங்க, பக்கத்து ஊரில் இருப்பாங்க. எங்கள் ஊர் பிள்ளைகளாம் அவ்வளோ கண்மணி போல், சரிங்களா. பிள்ளைய கோயிலுக்கு போனால் கோயிலில் தான் இருக்கும், ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் தான் இருக்கும், வீட்டில் விட்டு போனால் காலையிலேருந்து படிச்சுக்கணும், புக்கு கையுமா இருக்கும், செல்ஃபோனை தொடாது, விளையாட்டுக்கு போகாது, டிவி பார்க்காது, வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலை செஞ்சு என் பிள்ளை கண்மணியாக இருக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் பிள்ளைகள், சரிங்களா. எதா அம்மா சொன்னா ஆய முடியுமா, உனக்கு என்ன தெரியும், சரிங்களா, இது 6ஆவது தான் படிச்சிருக்கோம், நீ என்னம்மா படிச்சிருக்கிற, பார்த்தீங்களா என்ன மிரட்டு உருட்டு. அது மட்டும் இல்லை, சரிங்களா, அப்பா தான் சொன்னா சும்மா இருப்பா, உனக்கு என்ன தெரியும், இதுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், சரிங்களா. அதுபோல் அது மட்டும் நன்றியற்றோர், கடவுள் நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். கடவுள் கையிலேருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு எதுவுமே பெறாது போல், இயேசு உங்களுக்கு எதுவுமே செய்யாது போல், எல்லாம் நீங்களாக வச்சுக்கிட்டு இருக்கிறது போல், சரிங்களா. நன்றியற்றோர், தூய்மையற்றோர், சரிங்களா. வெளிப்புறமாக தூய்மையாக தான் இருக்கிறோம், குளிச்சுருக்குறோம், மேக்கப் போட்டிருக்கிறோம், சரிங்களா, ட்ரெஸ்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இன்னும் விசேஷம் திருவிழானா போதும் எல்லாம் ஜிலுக்கு 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 எல்லாம் ஜில்லு ஜில் ஜில் ஜல் ஜல் ஜல்னு வருவாங்க, சலக்கு 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 எல்லாம், சரிங்களா, எல்லாம் கரெக்டு, சரிங்களா. உள்ளத்தில் தூய்மையாக காணாமே, உள்ளத்தில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெளிப்புற தூய்மை இருக்குது, உள்புற தூய்மை இல்லையே. இதில் யார் கடைசி காலத்தில் இருக்கிற மனிதர்கள், இதெல்லாம் இப்படிப்பட்ட மனுஷன் நானாக இருக்கிறேன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், யாராக இருக்கிறோமா, இது மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கா. அது மட்டும் இல்லை, அன்புணர்வு அற்றோர், அன்பு, சரிங்களா, உண்மையான அன்பு இல்லை, கடவுள் சொல்கிற அன்பு இல்லை, உலக பிரமாணமாக அன்பு இருக்குது, சரிங்களா. அவன் 100 ரூபா கொடுத்தானா நான் 100 ரூபா கொடுப்பேன். இப்போ நம்ம வீட்டு விசேஷமே என்னாச்சு, யாருக்கு பத்திரிக்கை வைக்கிறீங்க, மொய் செய்யாதவனுக்கு பத்திரிக்கை வைப்பீங்களா? குடும்பமாக போய் தாம்பூலத்தில் வச்சு பழங்களெல்லாம் வச்சு பத்திரிக்கை வச்சு கண்டிப்பாக வரணும், யாருக்கு சொல்லுவீங்க? முறைக்காரனுக்கு, முறை செய்கிறவன், சீர் செய்கிறவனு சொல்லுவீங்க, சரிங்களா. எதுவுமே செய்யாத ஆளுக்கு அப்படி கொடுப்பேன், தேடுவேன், சொல்லக்கூட மாட்டேன். ஏன்? அவன் மொய் செய்ய மாட்டான், அவனை போய் எது கூப்பிட்டுக்கிட்டு இல்லையா? அப்போ பாருங்கள், அன்பு உணர்வு அற்றோர், அன்பு என்பதே கிடையாது, மறத்து போச்சு, சரிங்களா. கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு ஏதாவது பணம் வந்தால் வீட்டில் வச்சுருப்போம், வயசானதுக்கு பணம் வரலைன்னா எங்கே போய் சேர்த்து விடலாம், இதோட தொல்லையாக இருக்குதே, எப்போ கட்டையை நீட்டும், அது சொத்து இல்லைன்னா அதுவும் போச்சு, சரிங்களா. இதெல்லாம் எதுக்கு உயிரை வாங்கிட்டு இருக்குது, யாருக்கும் சாவுறது, ஊருக்குள்ளே உனக்கு சாவு வர மாட்டேங்குது, இப்போல்லாம் உங்கள் வயசானவங்களை சொல்கிறீங்களான்னு பாருங்கள். அப்போ அன்புணர்வு அற்றோர், ஒத்து போகாதார், சரிங்களா. எது நன்மையான காரியங்கள் ஊரில் பேசினாலும் கோயிலில் சொன்னாலும் ஒத்து போக மாட்டோம். அது எப்படி, நாங்களும் எப்படி, அது முடியாது, சரிங்களா. வித்தியாசமாக செய்கிறாராம், சரிங்களா. நாங்கள்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்ந்தபோது ஒரு 6-7 பேர் இருந்தோம். காலையில் எல்லாருக்கும் காஃபி போட்டால் எனக்கு டீ தான் வேணும். ஏன்? நான் வித்தியாசமான ஆள். காலையில் எல்லாருக்கும் இட்லி கொடுத்தா எனக்கு தோசை தான் வேணும். அன்றைக்கி பொங்கல்னா எனக்கு இட்லி தான் வேணும். ஏன்? நான் வித்தியாசமான ஆள், வித்தியாசமாக தான் இருப்பேன். எதுக்கும் ஒத்து போகிறதில்ல, சரிங்களா. ஆண்டவருடைய காரியத்தில் ஒத்து போகிறவர்களாக இருக்கணும், சரிங்களா. எது நன்மையோ, ஆண்டவர் எது நன்மைன்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு என்ன செய்யணும், எல்லாரும் ஒத்து போகணும். அது மட்டும் இல்லை, புறங்கூறுபவர், நம்ம ஊரில் யாரும் புறணி பேச மாட்டோம், சரிங்களா. யாருமே யாரை பற்றியும் பேசுகிறதே இல்லை. ஆனால் கடைசி காலத்தில் அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பக்கத்து ஊரில் ஒரு வேளை இருக்கலாம், நம்ம ஊர்லலாம் இருக்கிறது இல்லை, சரிங்களா. அங்கங்கே தெருவுக்கு 4 CCTV கேமரா உட்காந்துருக்கோம், கண்ணாடி போட்டு. யார் நீ போகிறா, அவையே நீ இப்போ போகிறா, எதுக்கு போனா, எத்தனை மணிக்கு போனா, இத்தனை மணிக்கா வந்தான், என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா, சரிங்களா. அக்காளை பற்றி போகிறாம, தங்கச்சியை பற்றி போகிறாம, சரிங்களா. நாத்தனா பற்றி, அண்ணன் தம்பி பற்றி. அண்ணன் ஒரு வீடு கட்டினானா தம்பிக்கு பொறுக்குமா, இல்லை தம்பி ஒரு வீடு கட்டினா அண்ணனுக்கு பொறுக்குமா, எல்லாம் வயிறு எரியும், சரிங்களா. எப்படி வந்துச்சு தெரியுமா, ஒன்றுமே இருக்காது, கதை கதையாக சொல்லுவாங்க. பிரைஸ் லார்ட். அப்போ புறங்கூறுவோர், புறணி பேசக்கூடாது. தன்னடக்கமற்றோர், தன்னடக்கம். இந்த காலத்தில் தன்னடக்கம்னா என்னான்னு கேள்வி இருக்கும். ஏன்?
எல்லாம் நம்மளை காமிச்சுக்கணும். நம்ம யார் தெரியுமா அந்த ஊரில், ஏய் ஏய் நாங்களும் அப்படி அப்படி ஒன்று இருந்தாலும் காமிச்சா ஒன்றுமே இல்லாட்ட 4 முடியவாது எதாவது செய்யணும். சரிங்களா? பசங்களை பாருங்கள், அது ஒரு முடி ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஏன்டா அவ்வளோ முடி இருக்குது? இல்லை நீங்களாம் நல்ல பசங்க, பக்கத்தூரில் நான் சொல்கிறேன், அப்படி இருக்கிறாங்க. சரிங்களா? முடி படுற பாடு இன்றைக்கி பசங்க ஆம்பளை பிள்ளைகள்கிட்ட, சரிங்களா, அந்த பாடுபடுது. அப்புறம் பார்க்காது கடுக்குன்னு வேறு. சரிங்களா? ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பட்டணம் சிட்டிக்கு போனீங்கன்னா, சென்னை பாம்பே இப்படிலாம் போனால் கடுக்குன்னு போட்டு வந்தால் கேட்பாங்க கிராமத்துக்காரனான்னு. இன்றைக்கி எல்லோரும் கடுக்குன்னு தான் போட்டு அலையிறாங்க. சரிங்களா? அப்போ வித்தியாசத்தை இப்போல்லாம் இல்லை, எல்லாம் அங்கங்கே கடுக்கன். மூக்கெலாம் குத்திக்கிறாங்க பசங்க, இப்போ மூக்கு குத்திக்கிறாங்க, நாக்கில் குத்திக்கிறாங்க, சரிங்களா, உதட்டில் குத்திக்கிறானுங்க. சரிங்களா? ஏன்டா அப்படி இருக்காங்க? அதுதான் பிரைஸ் தி லார்ட். அப்போ தன்னடக்கம் என்பதெல்லாம் ஊருக்கு என்னான்னு விலைன்னு கேட்கணும். இப்போ அது மட்டும் இல்லை, வன்முறையாளர், எதுனாலும் சண்டை, அங்கிட்டு 4 பேரை சேர்த்துக்கிறது. ஏய் நாங்களும் யாரு தெரியுமா, இவன் தான் வண்டியில் போய் மோதிருப்பான், சண்டைக்கு போயிட்டு ஏய் நாங்களும் மச்சான் வந்துடுறா வண்டி வராங்க வாடா பிரச்சனை, வந்தவன் கேட்காம கொள்ளாம கூட அடிப்பான். ஆக்சுவலாக இவன் மேலே தான் பிரச்சனை இருக்கும், அதை கேட்க மாட்டான். எப்படி எங்கள் ஊரில் வந்து நாங்களும் அடி. சரிங்களா? வன்முறையாளர், எதுனாலும் வன்முறை தான், சண்டை சச்சரவு. அது மட்டும் இல்லை, நன்மையை விரும்பாதோர், ஆண்டவர் சொல்கிற நன்மையை விரும்பாதோர். அது மட்டும் இல்லை, துரோகம் செய்வோர், குடும்பத்திலே துரோகம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? பக்கத்து வீடு அக்கத்து வீடு கேட்க வேணும். அது மட்டும் இல்லை, கண்மூடித்தனமாக செயல்படுவோர். சரிங்களா? இஷ்டம் போல் செய்கிறது, நான் நினச்சது செய்வேன். அது மட்டும் இல்லை, தற்பெருமை கொள்வர், நாங்களாம் யார் தெரியுமா, சரிங்களா, அப்படியே மிதந்துக்கிட்டு அலைவாங்க, நாங்கள்லாம் அப்படி தான். சரிங்களா? ஆமாம். இன்னும் கையில் காதில் இப்போ இருக்க விலைக்கு தங்க வைக்கிற விலைக்கு கையில் காதில் இருந்துட கூடாது, பட்டன் 2 பட்டன் திறந்துருக்கான், ஏன்னா செயின் போட்டுருக்கிறார், நம்ம பார்க்கணும் இப்போ. சரிங்களா? அப்புறம் கையில் மாட்டிட்டு இருந்தப்ப, அதாவது ஃபாதர் என்னையா கையை காட்டுறாங்கன்னா நம்ம கையில் இருக்கிறத பார்க்கணும். என்னையா ப்ரேஸ்லெட் போட்டிருக்க, நல்லா இருக்குதே, எவ்வளோக்கு வாங்கினேன்? அது ஃபாதர் சும்மா ஃபாதர், என்ன பண்ண எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவன் சொன்னான்னு. சரிங்களா? இல்லை பொதுவாக சொல்கிறேன், எதுனாலும் தற்பெருமை. சரிங்களா? எது ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டா அதில் ஒரு தற்பெருமை வந்துடும். சரிங்களா? எங்கள் வீட்டிலலாம் அப்படி இருக்குது. சரிங்களா? பார்த்துங்க, நம்ம ஊரில் ஒரு பைக் ஒருத்தன் புதுசாக வாங்கிருக்கூடாது, 220. ஏன்டா தெருவே பயமுறுத்துற, நீ வாங்கினியா ஏதோ அவசர ஆத்திரத்துக்கு போகிறதுக்கு தான் பைக்கு. இப்போ அதுக்கெல்லாம் பைக் இல்லை. எதுக்கு பைக்கு? 4 பேரை பயமுறுத்தணும், எங்கேயாவது போய் மோதணும். சரிங்களா? கண்மூடித்தனமாக ஓட்டுறது இது ஏன் இப்படி? சரிங்களா? நம்மளுக்கு அந்த பைக்கு போகிறப்ப நம்மளுக்கு திக்குன்னு இருக்குது. சரிங்களா? அதுலேயே 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் போயிடுது. சரிங்களா? அந்த பைக் ஓட்டுறதை பார்த்தா நம்மளுக்கு திக்குன்னு. அதனால தற்பெருமை, எதுனாலும் வச்சு நான் யாருன்னு காட்டிக்கணும், தற்பெருமை அதில். அது மட்டும் இல்லை, கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோம். கோயிலுக்கு பாருங்கள் கூட்டம் காணாம், ஆனால் திருவிழாவுக்கு கூட்டம் வரும். என்னைக்காவது ஏன்னு கேட்டிருக்கீங்களா? கோயிலுக்கு வர்றதுக்கு ஜபத்துக்கு வர்றதுக்கு கூட்டத்தை காணாம், திருவிழாவுக்கு கூட்டம் வரும். அப்படியே அந்த ஸ்டேஜில் போடுங்க, ஒரு ஆடலும் பாடலும் நினைக்கினானுங்க, அப்படியே அலம் மோதும் கூட்டம். ஏன்? அதான் சிற்றின்பத்தை நாடுவோர் அதிகம். சரிங்களா? ஆண்டவரை தேடுவோர் அதிகம் இல்லை, சிற்றின்பம், உலக பிரகமான சில விதமான ஆசைகளுக்கு தங்களை என்ன செய்கிறாங்க, அடிமையாக்கி கொள்கிறாங்க. சிற்றின்பம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இது போன்ற கிட்டத்தட்ட 18 விதமான பாவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்கே இருக்குது? இறுதி காலத்தில் இருக்குது. யார்கிட்டையாவது இருக்கா இது மாதிரி? எந்த பாவமாவது யார்கிட்டையா இருக்கா? எங்கள்கிட்டலாம் இல்லை ஃபாதர், பக்கத்தூருக்காரங்கள்ட்ட இருக்குது. சரிங்களா? நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க, பக்கத்தூரில் போய் போகிறப்ப சொல்லிட்டு போயிருங்க. சரிங்களா? உங்கள் ஊரில் ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு, இல்லையா? அப்போ இதில் எந்தெந்த பாவம் என்கிட்ட இருக்கோ அதுக்கு என்ன செய்யணும்? மன வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். இவங்களை பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:5 சொல்லும், இறை பற்றுடையோர் போன்று காணப்படுவார்கள். பயபக்தியாக இருக்கிறவங்கள போல தெரிவாங்க. ஆனால் இறை பற்றின் வல்லமையோ அவர்களிடம் காணப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்கன்னு எப்படி தெரியும்? கழுத்தில் சிலுவை போட்டுக்கலாம், இல்லை சிலுவை கயிறு போட்டுக்கலாம், நான் வீட்டில் 2 படம் முன்னாடி தொங்கும்,
இல்லைங்களா? வண்டியில் சிலுவை ஜெபமாலை தொங்கும். சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியும்? கிறிஸ்தவங்கன்ற போல தெரியும். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே வெளிப்படாது. பேரளவுக்கு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? பேரளவுக்கு எப்படி இருப்பாங்க? கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. உண்மையான கிறிஸ்தவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் பேரளவுக்கு வாயு உதடு மட்டும் சொல்லும், இயேசுவே இயேசுவே, உள்ள எந்த ஒரு விசுவாசம் இருக்காது, எந்த ஒரு நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கைக்குரிய செயல்கள் வெளிப்படாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்பிக்கைக்குரிய செயல்கள் என்ன? மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் ஆண்டவர் சொல்வார், நம்பிக்கைக்குரியவர்கள் பின்வரும் அருமடையாளங்களை செய்வார்கள். என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 17-18 சொல்லும், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்கள், என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள், புதிய மொழிகளை பேசுவார்கள், பாம்புகளை தம் கையால் பிடிப்போர், கொள்ளும் நஞ்சை கொடுத்தால் அவர்களுக்கு எந்த தீங்கு விளைவிக்காது, அவர்கள் உடல் நலம் மற்றும் கைகளை வைக்க அவர்கள் குணமாவார்கள். இதுதான் என்ன சொல்லப்படுது? விசுவாசம் உள்ளவர்களுக்கு, இயேசுவை பின்பற்றவர்களுடைய அருள் அடையாளம். இந்த அடையாளம் வெளிப்படுதா? வெளிப்படாட்டி நான் ஒரு பேரளவுக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், உண்மையான கிறிஸ்தவனாக இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ இறையாட்சி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமியர் 14-17 சொல்லும், இறையாட்சி என்பது நாம் சாப்பிட்றதையும் குடிக்கிறதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. அப்போ இறையாட்சி என்பது என்ன? மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி, இதை அடிப்படையாக கொண்டதான் ஆண்டவருடைய இறையாட்சி. என்னது? 3 விஷயங்கள். என்னது? தூய ஆவி அருளுகின்ற நீதி, இன்னொன்று என்னது? அமைதி, 3வது என்னது? மகிழ்ச்சி. இதுதான் இறையாட்சி. யாருக்குள்ள எல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது, உங்களுக்குள்ள தூயாவின் தந்த நீதி, நீதி ஆண்டவர் சொல்கிற நேர்மையான ஒரு வாழ்க்கை இருக்கோ, அதுதான் இறையாட்சி. அப்படின்னா உங்களுக்குள்ள இறையாட்சி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி இறையாட்சி இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லும், இறையாட்சி என்பது கண்ணுக்கு புலப்படும் வகையில் வராது, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்காது. இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த ஊர் பேரை சொன்னோன்னே சாய்த்துறைனா இந்த ஊருங்க இப்படி போங்க இதாங்க ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்ணுக்கு புலப்படுது. இறையாட்சி என்பது கண்ணுக்கு புலப்படாது, எல்லை, உலகப்புறமான எல்லையை சார்ந்ததில்ல, ஒவ்வொரு இருதயத்திலும் செயல்படுறதான் இறையாட்சி. அதுதான் தூயாவை தருகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த இறையாட்சிக்கு அஸ்திவாரம், அடித்தளம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள் நம்ம படிக்கிற போது, நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி களமாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருக்கிற இறை திட்டத்தை பற்றியது. சரி, அது மக்களிடையே அது அளவற்ற மகிழ்ச்சி மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். அது என்ன அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். அதுதான் மறைபொருள், அதுதான் இறையாட்சி. யாருக்குள்ள இருக்குது? யாருக்குள்ள இருக்குது? எனக்குள்ள மறைந்திருக்கிற கிறிஸ்து, அதுதான் இறையாட்சி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க. இறையாட்சி என்பது என்ன அப்படின்னா, எனக்குள்ளத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் இறையாட்சி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருக்குள்ள இருக்கிறது? யாருக்குள்ள இருக்கிறது? கேட்கல. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் இறையாட்சிக்கு அடையாளம். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? கேட்டுச்சா கேட்கலையா? எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கணும். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பற்றி தான் இறையாட்சி என்பது. இறையாட்சி என்பது எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அதுதான் இறை திட்டம், அதுதான் தந்தையாங்கடல் விரும்பினது. அப்போ எனக்குள்ள இருந்து இயேசு வாழ்கிற போது கலாத்தியர் 2:20 படி நான் சொல்வேன்,
வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அப்படின்னா நான் இந்த உடலில் செத்து போயிருக்கணும், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழணும். அப்போ தான் நான் சொல்ல முடியும், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ அது மட்டும் இல்லை, கொலோசியர் 1:22 சொல்றார், இந்த கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் முதிர்ச்சி அடையணும், அவருக்குள்ளே வளரணும். அதுதான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை, வேறு எதுவும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழ்கிற போது அவர் எனக்குள்ளாக வாழ்கிறது, அவர் எனக்குள்ளாக வெளிப்படணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என் சிந்தை வழியாக வெளிப்படணும், இயேசு கிறிஸ்து என் கண்கள் வழியாக வெளிப்படணும், இயேசு கிறிஸ்து என் வார்த்தை வழியாக வெளிப்படணும், இயேசு கிறிஸ்து என்னுடைய கைகள் வழியாக வெளிப்படணும், இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆசை வழியாக வெளிப்படணும், என்னுடைய விருப்பத்தின் அவர் வெளிப்படணும், இயேசு கிறிஸ்து என் பாதைகளில் வெளிப்படணும். அதுதான் இறையாட்சி எனக்குள்ள மலர்ந்திருக்கு என்பதை வெளிப்படுத்துகிற விதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டு பிள்ளை, ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா 5 வயசில் எத்தனாவது போய் கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஸ்கூலில் போய் சேர்ப்பீங்களா? எந்த வகுப்பில் போய் சேர்ப்பீங்க 5 வயசில்? கேட்குதா நான் சொல்கிறது? 5 வயசு குழந்தை எந்த கிளாஸில் போய் சேர்ப்பீங்க? 1வது வகுப்பில் சேர்ப்பீங்க. சரி, மகிழ்ச்சி. சரிங்களா? அந்த 1வது வகுப்பில் சேர்த்த குழந்தை 15 வயசு ஆகிற போது அது எத்தனாவது படிக்கணும்? கேட்கல, 10வது படிக்கணும். ஆனால் அந்த 15 வயசுலையும் அந்த குழந்தை 1வதுலே இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும்? பெருமையாக இருக்குமா இருக்காதா? ஸ்கூலை குறித்து பெருமைப்படுவீங்களா? டீச்சரை குறித்து பெருமைப்படுவீங்களா? யாரை குறித்து பெருமைப்படுவீங்க? உங்கள் பிள்ளையை குறித்து பெருமைப்படுவீங்களா? 10 வருஷமாக என் பிள்ளை 1வதுலே படிக்குதுங்க, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. யாரை குறித்து பெருமைப்படுவீங்க? இதில் கேட்கல, யாரை குறித்து பெருமைப்படுவீங்களா? அது போல தான் இயேசுவும் உங்களை குறித்து பெருமைப்பட மாட்டார். ஏன்? இந்த ஊரில் 30 வருஷமாக இருக்குது, 40 வருஷமாக இருக்குது, 60 வருஷமாக இருக்குது. அன்னைக்கும் அப்படி தான், இன்னைக்கும் இப்படி தான். பெருமைப்படுவாரா? ஒரு முதிர்ச்சியுமே இல்லை. வயசு தான் ஏறி இருக்க தவிர இயேசு கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடையலை. பெருமைப்படுவாரா மாட்டாரா? அப்போ பார்த்துக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது? இறையாட்சி எனக்குள்ளே இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழணும், அவர் தான் வெளிப்படணும், நான் இல்லை. நான் செத்திருக்கணும், அவர் வெளிப்படணும் எனக்குள்ளே இருந்து. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோம், இரு கரங்களை இதயத்தில் வைப்போம். இயேசுவே, நான் உலக பிரமாணமாக உலகத்துக்கு ஒத்த வகையில் வாழ்ந்த நாட்களுக்காக என்னை மன்னியும். எனக்குள்ளே இருக்கிற நான் என்ற எண்ணம், பண ஆசை, வீம்பு, செருக்கு, பழித்துரைக்கும் பண்பு, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படியாத பண்பு, நன்றியற்ற பண்பு, தூய்மையற்ற பழக்க வழக்கம், அன்பு உணர்வற்ற எண்ணம், ஒத்துப்போகாத பண்பு, புறங்கூறுகிற செயல், தன்னடக்கமற்ற பழக்கம், எனக்குள்ள இருக்கிற வன்முறை, நன்மையை விரும்பாதது, துரோகம் செய்ய நினைப்பது, கண்மூடித்தனமாக செயல்படுவது, தற்பெருமை கொள்வது, கடவுளே விட்டுவிட்டு சிற்றின்பத்தையே நாடுவது, இந்த பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, நீர் எனக்குள்ளாக வளர்வீராக. இயேசுவே, நீர் எனக்குள்ளாக செயல்படுவீராக. இயேசுவே, நீர் என்னிலிருந்து என்னுடைய அவயங்களை நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவே, கிறிஸ்துவே, நீர் என்னில் வெளிப்படுவீராக.
நான் மறைந்து போவேனாக. ஆமென். அல்லேலூயா.